அது என்னங்க தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறது? அநேகர் அடுத்தவர்கள் பழி வாங்கணும், அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்ன மட்டும் ஆசீர்வதிங்க, மற்றவங்களை யாரையும் ஆசீர்வதிக்காதீங்க, நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் வேலை கிடைக்கணும், என் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும். இப்படிப்பட்ட சுயநலமான ஜெபங்களை தேவன் ஒருபோதும் அங்கீகரிப்பது இல்லை. ஒரு சுயநலமாய் வாழ்ந்த ஒரு விசுவாசி இருந்தாரா. அவர் எதிர் வீட்டுக்காரர் நல்ல வசதியாக இருக்கிறாரே, இவரை விட நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜெபித்தார். ஆண்டவரே எனக்கு ஒரு அழகான கார் வேணும்னு சொல்லி ஜெபிச்சாராம். அடுத்த நாள் காலையில் இவருடைய வீட்டில் அழகான கார் இருந்துச்சான். இவர் நினச்சாரா இந்த காரை அந்த எதிர் வீட்டுக்காரருக்கு முன்னாடி ஓட்டி கம்பீரமாக நிற்கணும். வெளியில் போய் பார்த்துருக்கிறாரு. அந்த எதிர் வீட்டுக்காரருடைய வீட்டில் 2 அழகான கார் நினைச்சான். இவருடைய மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அடுத்த நாள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே எனக்கு அழகான ஒரு பங்களா வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டாராம். ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய பங்களாவாக மாறிடுச்சே, எதிர்த்த வீட்டுக்கார்ட்ட போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறார். இவர் வீட்டை விட அவர் வீடு பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சான். என்ன ஆண்டவரே, நான் என்ன கேட்டாலும் என்னை விட எதிர் வீட்டுக்காரவங்கள 2 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களேன்னு சொல்லி ஜோமணி சோர்ந்து போய் ஒரு குறுக்கு புத்தி வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய விசுவாசம் எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு 2 கண்ணும் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கண்ணு போகணும்னு சொல்லி கேட்டாராம். விடிஞ்சு எழுந்து பார்த்துருக்கிறாரு, இவருக்கு ஒரு கண்ணு இல்லை. ஒரே சந்தோஷம். எதிர் வீட்டுக்காருக்கு 2 கண்ணும் இருக்காது. அப்போ எதிர்த்த வீட்டில் போய் பார்த்துருக்கிறாரு, அவருக்கு ஒரு சோகமே காத்திருந்துச்சு. 2 கண்ணும் அவருக்கு நன்றாக இருந்துச்சா. உடனே வந்து ஆண்டவர்கிட்ட இவர் சண்டை போட்டிருக்கிறாரு. ஆண்டவரே நீங்கள் செய்கிறது ரொம்ப துரோகம், எது கேட்டாலும் என்னை விட எதிர்த்த வீட்டுக்காரவங்கள 2 மடங்கு ஆசீர்வதிங்க. இப்போ எனக்கு ஒரு கண்ணு போகணும்னு நான் கேட்டேன், எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு 2 கண்ணு ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உன்னை விட நான் எதிர்த்த வீட்டுக்காரவங்கள 2 மடங்கு ஆசீர்வதிச்சது உண்மைதான். இப்போ உனக்கு ஒரு கண்ணு தெரியுது, எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு 2 கண்ணும் தெரியுது. ஏன் இந்த 2 விதமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு மட்டும் தரீங்க அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ எதிர்த்த வீட்டுக்காரனை விட நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ கேட்குற, ஆனால் அந்த எதிர்த்த வீட்டுக்காரவங்களும் அவங்களும் அவங்கள சேர்ந்த எல்லாரும் முக்கியமாக நீயும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதனால தான் உன்னை விட அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பதில் சொன்னாராம். ஒருபோதும் தேவன் சுயநலவாதிகளுடைய ஜெபத்தை கேட்கறதில்ல. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் பாவமோ அவிசுவாசமோ அல்லது மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோன்னா இவைகள் தான் நம்மளுடைய ஜெபத்துக்கு பிரதான தடைகள். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஜெபிக்கலாம்.